ஆம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வீட்டுக்குள் நான் நுழைந்து விட்டேன் அம்மா. ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் நான் இப்பொழுது உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன். பல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக்கொண்டு இருக்கும் பொழுது ஓடி வந்து என்னிடம்தான் கேட்பாய். என்னம்மா நான் செய்ய போகிறேன், என்ன நான் உன்னை அம்மாவாக பார்க்கிறேன், அப்பாவாக பார்க்கிறேன், என்ன சாயி நான் செய்ய போகிறேன், சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சாயி என்று நீ எப்பொழுதுமே என்னிடம் இந்த வார்த்தையை தான் கேட்பாய். ஏதாவது அவசரம் என்றாலும் ஓடி வருவாய் என்னிடம். நான் அப்பொழுது நினைப்பேன், என்னுடைய பிள்ளை எவ்வளவு அவசரம் என்றாலும் நம்மிடம் ஓடி வருகிறது. நிச்சயமாக இந்த பிள்ளையை நாம் காத்து அருள் புரிய வேண்டும் என்று நினைப்பேன். தங்கமே, சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை இந்த நேரமானது சொல்கிறேன். பல நேரத்தில் பல போராட்டங்களை நீ சந்தித்தாய். எல்லாமே உனக்கு தோல்வியை தந்தது. போராட்டங்களிலேயே மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நீ சந்தித்து நான் இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். காலம் முழுவதும் இந்த போராட்டமானது நீடிக்காது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் என்று ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். நிலையான வாழ்க்கை உனக்கு நான் தருவேன். எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் எல்லா விதத்திலும் ஒரு இன்பத்தையும் நான் தருவேன். அதாவது இதை கேட்டு முடித்த 10வது நிமிடத்திலிருந்து நீ கேட்கும் செய்தி அனைத்தும் இன்பமாகவும், அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயமும் உனக்கு நடக்கும். என்னவென்றால், இத்தனை நாள் ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இனிமேல் செல்வமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நிலையானதாகத்தான் இருக்கும். சில நேரத்தில் வாழ்க்கையில் வாழ்வதா இல்லை வேண்டாமா என்றெல்லாம் உனக்கு நிறைய முறை தோன்றி இருக்கிறது. ஆனால் இதற்கு மேலுடைய மனதில் ஏண்டா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் யோசித்தோம், நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறதே, இதையெல்லாமா நம் மறந்து விட்டோம், இதையெல்லாமா நம் விட்டு போக யோசித்தோம் என்று நீயே அதெல்லாம் நினைத்து கஷ்டப்படும், அதாவது நீ அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரும் நாட்கள் மிக சுவாரஸ்யமாகவும் மிகப்பெரிய தைரியமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. பல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிப்பது ஒன்றுதான், என்ன இது சுலபமாக எல்லோருக்கும் சில விஷயங்கள் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அந்த சுலபமாக கிடைப்பது கிடையாது, போராட வேண்டியதாக இருக்கிறது. பல நேரங்கள் பல விஷயங்கள் உனக்கு தேவைப்படும் விஷயங்கள் சில நேரம் தேவைப்படாமல் எவ்வளவோ விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டோமே, ஏன் தெய்வம் நமக்காக நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தருவதற்கு அதனுடைய ஒரு பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறது என்று நீ யோசித்தாய். தங்கமே, பிடிவாதம் எல்லாம் அல்ல, உனக்கு கொடுக்காமல் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? எனக்கு என்ன குடும்பமா? தனிப்பட்ட எனக்கு ஒரு குடும்பம் கிடையாது. பிள்ளைகள் என்னை நாடி வரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய குடும்பத்தில் நானும் ஒரு ஆள். நான் தான் அங்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்து அந்த அனைத்து குடும்பத்தையும் காப்பாற்றுகிறேன். நீ என்னை வணங்குகிறாய் என்றால் உன் குடும்பத்தில் நான் ஒருவன். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருமே என்னை வணங்கவில்லை, நீ மட்டும்தான் என்னை வணங்குகிறாய் என்றால் உனக்காக அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நின்று காப்பாற்றுவேன். உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. ஒரு பெண் புதிதாக ஒரு வீட்டுக்குள் வருகிறாய் என்றால் ஒருவருக்கு பிடிக்கும், மற்றவருக்கு பிடிக்காது. அதனால் அந்த பெண் கோச்சிக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்பது கிடையாது. எல்லோரையும் சந்தோஷமாக அந்த பெண் வைத்திருப்பாள். அதே போல தான் நீ என்னை வணங்குகிறாய், மனதார வணங்கி வீட்டுக்குள் அழைக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய மனசுக்காக நான் உன் வீட்டுக்கு வருவேன். எத்தனையோ போராட்டங்களை தாண்டினாய், என்னை வணங்குவதற்கே அத்தனை தடைகள் வந்தது. ஏன் நீ சாயை வணங்குகிறாய், எதற்காக சாயை வணங்குகிறாய் என்று. ஆனால் எல்லோரையும் தாண்டி சாய்தான் எனக்கு என்னுடைய அப்பா, என்னுடைய உறவு, என் குடும்பத்தில் ஒருவன் என்று தைரியமாக பேசினான். தங்கமே, பல இடங்களில் நான் உனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறேன். பல இடத்தில் நீ தோற்று போகும் நிலைமையில் இருக்கும் பொழுது உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட்டிருக்கிறேன். எல்லாமே தெரியும் உனக்கு. பல நேரத்தில் உன்னுடைய கண்ணீரை நான் துடைத்து வைத்திருக்கிறேன். இரவு யாருக்கும் தெரியாமல் படுத்துக்கொண்டு அத்தனை கண்ணீர், மூச்சு தேங்க தேங்க அழுதிருக்கிறாய். இது எல்லாம் எனக்கு தெரியும்.
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சொட்டும் எனக்கு தெரியும். ஒரு துளி கூட நான் பார்க்காமல் அல்ல. உன்னை இரு கண்கள் பார்க்கிறது என்றால் அது என்னுடைய கண்கள். நீ வணங்கும் அனைத்து தெய்வத்துடைய கண்களும் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கும். நீ தவறு செய்கிறாய் என்றால் உடனடியாக எழுதும் நாங்கள் நீ சரியான விஷயத்தை செய்தாலும் எழுதி வைத்து அதற்காக நிறைய நல்ல பலன்களை கொடுப்போம். நீ உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நீ பார்த்திருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல பேர் பல தவறுகள் செய்வார்கள், அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது. ஆனால் நீ ஏதாவது ஒரு சிறிய விஷயங்கள் யாரையாவது போய் திட்டிவிட்டாயோ இல்லை யாரையாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டாய், திடீரென்று இடித்துக்கொள்வார். திடீரென்று ஏதாவது ஒரு அடிப்படும். நீ நினைப்பாய் எவ்வளவோ விஷயம் செய்கிறான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் நடப்பதல்ல. நான் ஒரு சிறிய விஷயம் ஒருத்தவனை திட்டிவிட்டேன், அதற்காக நான் இடித்துக்கொண்டேன். தெய்வம் என்னை தான் சோதிக்கிறது, அவனை எல்லாம் சோதிப்பதில்லை என்று. நீ தவறு செய்தாய், உடனே தண்டனை, அது முடிந்து விட்டது, அந்த கர்மவினை முடிந்து விட்டது. ஆனால் ஒருவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை என்றால் அவனுக்கு இன்னும் கர்மவினை சேருகிறது, அடுத்தடுத்த பிறவிகள் அவனுக்கு தொடர்கிறது என்ற அர்த்தம். உனக்கு பிறவி இதோடு முடிந்து விட்டது. இதற்கு மேல் நீ இந்த பிறவியில் நீ சந்தோஷம் அனைத்தையும் பார்ப்பாய். உனக்கு தப்பா செய்தாயா, உடனே தண்டனை, கர்மவினை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு நீ சந்தோஷமாக இருக்கலாம். அவனை பற்றி இவனை பற்றி இவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை, அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை, இவனுக்கு பிடித்தது உடனே கொடுத்து விட்டார்கள், அவனுக்கு பிடித்தது உடனே குடித்து விட்டார்கள், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் தரவில்லை என்று யாரையும் ஒப்பிட்டு பார்க்காது. அவனுடைய வாழ்க்கையின் நிலை வேறு, அவனுடைய ஜாதக கட்டங்கள் வேறு, அவனுடைய வாழ்க்கை வேறு, அவன் செய்யும் தவறுகள் வேறு. உன்னுடைய ஜாதகங்கள் வேறு, உன்னுடைய வாழ்க்கை வேறு, நீ செய்யும் விஷயங்கள் வேறு. நீ சரியான பாதையில் போகிறாய், வேறொருவன் தவறாக போகிறான் என்றால் அவனையும் உன்னையும் சேர்த்து வைத்து பார்க்காது. அவனுக்கு நிலையான ஒரு தண்டனை கிடைக்கும், மீள முடியாத ஒரு தண்டனை கிடைக்கும். நீ மீள்வாய் கண்டிப்பாக. நீ இனிமேல் பார்க்க போகும் வளர்ச்சி பிரம்மாண்டம் தான். இதற்கு முன்பு உன் கர்மவினை அனுபவித்தாய், இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் பிரம்மாண்டம் மட்டும்தான். புரிகிறதா? தோற்றுப்போனதை விடு, வாழ்க்கையில் இழந்ததை விடு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது கிடைக்கவில்லை என்ற கவலையை விடு. தோற்று போனாயா, ஜெயிப்பாய். ஏதாவது இழந்து விட்டாயா, மீண்டும் அதைவிட பல மடங்கு பெறுவாய். உன்னை யாராவது தூக்கி போட்டு விட்டார்களா, போகட்டும் விட. உனக்கான ஒரு சுத்தமான ஒரு மனதில் தூய்மையான ஒரு உறவு கிடைக்கும். பல நேரத்தில் பல பேரை பார்த்து இவர்களிடம் இல்லாதது நம்மளிடம் ஒரு விஷயத்தை யோசி. இவர்களிடம் ஒரு பொருள் இல்லை, ஆனால் உன்னிடம் இருக்கிறது என்றால் சந்தோஷப்படு. அவர்களிடம் இல்லை இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படு. எதற்காக அவனிடம் இருக்கிறது என்னிடம் இல்லையே என்று எதற்காக ஒப்பிட்டு பார்க்கிறாய்? ஒப்பிட்டே பார்க்காதே. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. அதுதான் உனக்கு மன உளைச்சலை தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். யார் ஒருவனுக்கு தவறு நடக்கிறது என்றால் மன உளைச்சல் அடைபவனுக்கு, அவன் மன உளைச்சல் அடைந்து 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 தான் அவன் ஒரு தவறான விஷயத்தை செய்கிறான். எதையும் பற்றி சிந்திக்க வேண்டாம், எந்த ஒரு காரியத்தை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டாம். இந்த நாள் உனக்கு பிடிக்காமல் ஓடிவிட்டது, இந்த நாள் உனக்கு பிடிக்கவே இல்லை என்றால் நாளை உனக்கு பிடித்தது போல அமையும். இந்த நாள் உனக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக்கொள். எதுவுமே எனக்கு இன்று சரியாகவே இல்லை சாயி என்றால் விடு. நாளை நன்றாக நடக்கும், நாளை ஒரு அற்புதமாக நடக்கும், நாளை உனக்கு பிடித்தது போல நடக்கும். இன்றைய நாள் முடித்து விட்டது, நாளைய நாள் உனக்கு பிடித்தது போல நடக்கும் என்று சந்தோஷப்படு. எத்தனை நாள் தான் இன்று இப்படி நாளை இப்படி என்று கவலைப்படுவாய்? இன்றைய நாள் முடிந்து விட்டது, இந்த மணி நேரம் ஆகிவிட்டது, நாளும் முடிய போகிறது. நாளைய நாள் உனக்கு பிடித்தது போல நடக்கும். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை தேடுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ எதை தேடினாலும் அது உனக்கு கிடைக்கும். இந்த சாய் சொல்கிறேன், உனக்கு எல்லாமே கிடைக்கும். எதுவுமே கிடைக்காது என்பது கிடையாது, கிடைக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய். நான் ஓம் சாய்ராம்.